Sugarville Mama, please. Gentlemen, there is a question for you all. You all see this skit? Yes? Yes. Okay, after seeing the skit, I give you a question. What is the most suitable name for this? Yes. Just a minute, madam. Please. Suitable name. See, you all see the skit. After seeing the skit, I want you to suggest the name, so that if it is possible, we include this on our next meeting. But at that time there will be a name. But at the moment it is a nameless skit. Anamika. Hello, where is Sevagan? Our Sevagan is very late. Come on, the security are like to the photo. எல்லாரும் இந்த ஸ்கிட்ட பார்க்கறதுக்கு சரியா எல்லோரும் ரொம்ப ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிற இந்த நாடகத்தை யார் தயார் பண்ணினா யார் ஆக்ட் பண்ணினா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாம் சர்ப்ரைஸ். ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பாண்டிய மன்னனின் அந்தப்புறம் ராணியும் மன்னனும் இருக்கிறார்கள். நாணிகளின் நாடகம் இது. இதோட தலைப்பை நீங்க வேற சரியா இருக்கா இல்லையான்னு அப்புறம் நீங்க தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணும். இது நாணிகளின் நாடகம், மகாராஜாவின் அந்தப்புறம். மன்னா, இன்று என்ன விசேஷம் ஞாபகம் இருக்கிறதா? எப்படி அதை மறக்க முடியும் இனியவளே? நான் உன் கரம் பற்றி நாம் இருவரும் மனவாழ்வில் ஒன்றென கலந்த நாள் இது ஒன்றோ. இந்த இனிய நாளிலே உங்களுக்காக நானே தோசை செய்திருக்கிறேன். வாருங்கள், உண்ணலாம் மன்னா. ஆஹா, என்ன ருசி என் தேன்மொழியாளே. பூரி நிமித்தம் பல தேசங்களுக்கு சென்று பல வகையான உணவு வகைகளை உண்டிருக்கிறேன். ஆனால் உன் கையால் செய்த இந்த தோசைக்கு ஈடே இல்லை. இதற்கு காரணம் உன் கைமணம் தான். என் கையிலே இருக்க முடியாது மன்னா. தோசையில் சேரும் பொருள்களே அதற்கு ருச்சியை கொடுக்கிறது. இந்த கூற்றை நான் ஏற்க மாட்டேன். பெண்களின் கைமணம் தான் தோசைக்கு ருசியை கொடுக்கிறது. இந்த நன்னாளில் ஏன் நமக்கு இந்த வாதம் மன்னா? வாதம் என்று வந்துவிட்டால் விடயம் கிடைக்க வேண்டும். யாருங்கே? தோசைக்கு ருசி தருவது பெண்களின் கைமணமா அல்லது அதில் சேரும் பொருள்கள் தரும் ருசியா? மன்னரின் இந்த சந்தேகத்துக்கு விடை தரும் பாடல் எழுதும் புலவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. இதனை உடனே பறைசாற்றுங்கள். டும் டும் டும். இதனால் சகலமான மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நம்முடைய சுந்தர பாண்டிய மன்னருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும். அவருடைய சந்தேகம் என்னவென்றால்,
நாம் காலையிலே சாப்பிட்ட நானா நானி தோசை போன்ற சுவையான தோசைக்கு பெரிதும் சுவைக்கு பெரிதும் பெண்களின் கைமணமா அல்லது அதில் சேர்க்கப்படும் பொருட்களின் ருசியா? இதை மன்னருடைய இந்த சந்தேகத்தை பொறுப்பதற்கு 1000 பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும். 1000 பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும். இந்த மன்னரின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலுடன் வரும் புலவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும். டூம் டூம் டூம். இது அரச கட்டளை. பரிசாற்றி விட்டார் தங்களுடைய சித்தப்படி. தெருவில் சேவகன் பறைசாற்றுகிறான். டும் 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 டும். அதை தர்மி என்ற புலவர் கேட்கின்றார். பேசிக்கொண்டே மதுரையில் உள்ள சொக்கநாதன் கோவிலுக்குள் வருகிறார். அங்கே சிவபெருமான் புலவர் வேடத்தில் வந்து அவருடன் உரையாடுகிறார். இதை பார்ப்போம். ஐயோ 1000 பொற்காசுகள். நான் ஒரு மணி என்ன செய்வேன்? யாருக்கு பரிசோ? புலவரே, என்ன புலம்புகிறீர்? தோசத்துக்கு தெரியாது. மன்னன் கேள்விக்கு பாடல் மட்டும் தெரியாது. 1000 பொற்காசுகள். என்ன செய்வேன்? யாரையா கூப்பிடுகிறீர் புலவரே? நானா புலவர்? தோசைக்கு ருசி பெண்களின் கைமணமா அல்லது அதில் சேரும் பொருள்கள் தரும் ருசியா? ஏன் இந்த வேடிக்கையான சந்தேகம் உனக்கு? சந்தேகம் எனக்கு இல்லையா, இந்த நாட்டு மன்னனுக்கியா தீர்த்து வைத்தால் 1000 பொற்காசுகள் தருவாராயா? யாருக்கு கிடைப்போ? எனக்கு இல்ல. ஏன் ஐயா? ஏன் உமக்கு இல்லை? அந்த பாடலை நான் தருகிறேன். பரிசு பெற்றுவார். என்ன விளையாடுகிறா? உமக்கு பொற்காசு வேண்டாமா? இந்த உலகமே என் சொத்துதான். பரிசு எனக்கு வேண்டாம். புரிந்து போச்சியா? ஏதோ பாட்டை என் தலையில கட்ட பாக்குற. ஆமா, நீ புலவர் தானா? பார்த்தா அப்படி தெரியல. காதுல குண்டலும், கழுத்துல சங்கிலி, கங்கணம், பட்டு வேஷ்டி பணக்கார புலவர் பொழுது. என் மேல் சந்தேகம் இருந்தால் சோதித்து பார்க்கலாம். கேள்விகளை நான் கேட்கவா, நீர் கேட்கிறீரா? எனக்கு கேள்வி கேட்டுதான் சார் பழக்கம். நானே கேட்கிறேன். கேளு. தோசைக்கு ஏற்ற அரிசி சம்பா. உளுந்துகளில் சிறந்தது உதயம். நல்லெண்ணெயில் சிறந்தது இதயம். தோசைகள் எங்கே பாருங்கள். மாவை திடமாக எடுத்து இதமாக சுட்டெடுத்தால் சாதா தோசை. நாற்புறமும் எண்ணெயை தாரையாய் விட்டு முறுமுறுவென்ற உருட்டி எடுத்தால் அது ரோஸ்ட். எண்ணெயை தவிர்த்து நெய் ஊற்றினால் கீ ரோஸ்ட். விட்ட மாவை 3½ அளவிற்கு எடுத்து வார்த்தெடுத்தால் பேப்பர் ரோஸ்ட். உருளையும் வெங்காயமும் சேர்ந்த மசாலாவை உள்வைத்து கொடுத்தால் மசால் தோசை. சந்திரன் வடிவில் மங்கையர்தன் கண்ணம் போல் மெத்தென்று செய்தால் ஊத்தப்பம். அதிலே அரிந்த வெங்காயத்தை பரப்பினால் ஆனியன் ஊத்தப்பம். அதையே 3ஆக அடுக்கி தந்தால் செட் தோசை. மாவிலே நீர் அதிகம் கலந்து ரவை, முந்திரி, மிளகு, கறிவேப்பிலை, சீரகம் எல்லாம் சேர்த்து கிண்ணத்தில் எடுத்து தடுத்து வார்த்தால் ரவா தோசை. வெல்லமிட்டால் வெள்ள தோசை, பீட்சா தோசை, கேரட் தோசை, கரண்டி தோசை, ராகி தோசை, தக்காளி தோசை, கருக்கஞ்சி தோசை, நீர் தோசை. போதுமா ஐயா? இன்னும் வேண்டுமா? போரும் ஐயா, போரும். அடுத்த கேள்வி. கல்லில் ஒட்டாது பக்குவமாக எழுதி வரும் தோசைக்கு உதாரணம்? யாம். கல்லில் ஒட்டி கிளறி இலையில்லாமல் இருக்கும் தோசைக்கு உதாரணம்? நீர். நீ புறவந்தாயா? பாடலை கொடுயா. பாடலை எடுத்து சென்று வெல்லுவார்கள். பாண்டிய ராஜசபை, பாண்டிய மன்னன், நக்கீரர் இருக்கிறார்கள். தர்மி பாடலுடன்